இப்போ வந்து மற்ற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக வாஸ்து சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக வந்து வாஸ்து சொல்கிறீங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்கீங்க. இப்போ வாஸ்து ரிலேட்டடாக ஒரு புக் எழுதணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு சார்? குடும்பத்தில் அதாவது வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் அடிப்படை சொல்லும். வீடு வந்து கட்டும் பொழுது தவறான விஷயங்கள் வந்து வீட்டில் நடந்து இதனால தான் நடக்குது என்பது தெரியாமல் எல்லாம் கடனாகி பல பிரச்சனைகள் உள்ளாகி குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் வீட்டில் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அப்போ இந்த நிம்மதி இல்லை, பட் இதெல்லாம் ஆகுது, எதனால் ஆகுதுன்னுட்டு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தென்பட்டது. இப்போ ஜாதகத்தில் பார்க்க சொல்ல நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருந்தது. ஸோ இதெல்லாம் தொலைவ சொல்லும். அப்போது இந்த செப்டி டேங்க், இந்த கிணறு, போரு, படிக்கட்டு, அப்புறம் இடம் வந்து கேப் இல்லாமல் கட்டுறது, கிழக்கு சைடு வடக்கு சைடு வந்துட்டு காலி இடம் விடாமல் கட்டும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதோடைய அழுத்தங்கள், அப்போ ஒருத்தருக்கு எண்ணங்கள் மாறுது, பிரச்சனைகள் உருவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விதி இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சிக்க தெரியல. அப்போது இதெல்லாம் வந்து அடிப்படை சொல்லும். அப்போ தான் வந்துட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொல்ல தான் இதை பற்றி வாஸ்து ஒன்றுன்ற ஒரு கலை வந்து இருக்குது அப்படின்றத அந்த சப்ஜெக்டை வந்து அலசி ஆராயும் போது, அதுக்கப்புறம் புக்ஸு படிக்கும்போது, அப்போ இந்த பஞ்சபூதங்களில் இந்தந்த விதின்னு ஒன்று இருக்குது, இயற்கையின் விதின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம நாடுன்னு கிடையாது, உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதி மதம் இனம் எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வந்து இது பொதுவான ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துல இதை செய்தோம்னா நம்ம வந்து மன நிம்மதியும் நம்ம வாழ்க்கையும் நம்மளுக்கு குறிப்பிட்ட பொருளாதாரமும் கிடைக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து அதை கண்டுபிடிக்கிறது 10-15 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி அப்புறம் வந்து பல கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி பல இடத்துல ப்ராக்டிக்கல் போய் பல விஷயங்கள் ஆராய சொல்ல தான் வாஸ்துல இவ்வளோ விஷயங்கள், பிரபஞ்சத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு தான் வந்துட்டு ஸோ வாஸ்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதை உணர்ந்து மனம் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. அதாவது படித்து உணர்ந்தது கிடையாது. பல பேர் கூட வந்து பல பில்டிங்கில் போய் ட்ராவல் பண்ணி அவங்க என்னென்னலாம் டிஃபெக்ட் எடுக்கிறாங்க, என்னத்துக்காக எடுக்கிறாங்க என்பதை வந்து அலசி ஆராய்ந்து இப்படி தான் பில்டிங்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே ஆயிடுச்சு 20 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண சொல்ல எல்லாமே வந்து நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நடக்குது. ஓகே சார்.